वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। नमः पन्नगनस्ताय वैकुण्ठवसवर्धने श्रुतिसुन्दुसुधोद्भावमन्दराय गरुत्मने நல்லினாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்டமடமயில் மெல்லியழாள் ஆயர்குலவேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கத்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாं ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தேம் கோதாதஸ்யைனமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோம். சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்தே வக்தாபீஷ்டப்பிரதாதாரம் ஜகன்மங்களவிக்கிரகம் ஸ்ரீகல்யாணபுராதீசம் ஸ்ரீனிவாசமகம் பஜே. विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्य ते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते. वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातकां पद्मावति नमोऽस्तुते. कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते. सहस्रदलपद्मगस्ते कोटिचन्द्रनिवाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते. नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनः पद्मे त्वत्भक्तिपरिदाण्डमे इन्दिरे वर्णावे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष मगेश्वरीं. कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्री नमः. श्रुतिस्रुतिप्रहीताय देवि देवै च मङ्गलम्. असाध्यसाधकस्वामिन्नसाध्यं तव किं वद. ராமதூதகிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபோ. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திளழிய சென்று திருச்செய்யம் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்குடே குற்றவர்கள் புனமையிலே போதரான். சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீயற்றை குரங்கும் பொருளேலோ நம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். அனுசந்தான பாசுரம். நேற்றைய தினம் முதல் 5 பாசுரங்கள் பார்த்தோம். முதல் 5 பாசுரங்களில் ஒரு விரதம் ஆரம்பிக்கணும்னு அதுக்கு செய்ய வேண்டியவர்கள், அதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் ஆயத்தங்களாக நடந்தது இல்லையா. முதல்ல 5 பாசுரங்கள் 5 அறியாத மானிடர் 5 பிரிச்சா. ஸோ முதல் 5 யாரை குறித்து நம்ம விரதங்களாக இருக்க போகிறோம், என்னென்ன செய்யணும், மழை கடவுளை வேண்டினால், அப்புறம் தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது என்று யோஜனை செய்யும்போது அதற்கு அங்கே இருக்கும் ஒரு பெண் ஒருத்தி ஆலோசனை கூறினாள்.
மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்த நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவிடையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று அப்படிப்பட்ட மாயனை வந்த வடமதுரை மைந்தனை அவனை நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சு பண்ணோன்னா மனத்தினால் சிந்திக்க போயவிடையும் புகுதருவாம். எப்படி போகும்னு கேட்டால் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஒரு தீயில நம்ம அந்த தூசுகள்லாம் விழுந்தால் எப்படி பொசுங்கி போகுமோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் விக்னங்கள் எல்லாம் விலகி போகும். அப்படிப்பட்ட எம்பெருமானை மாயனை அப்படிப்பட்ட மாயன் அவன் என்னென்ன குணங்கள்லாம் இருந்து சொல்லி சொன்னாலாம் நேற்றைய பாசுரத்திலே. அடுத்ததாக 10 பாசுரம், 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் 5 பாசுரமாக தோழிகளை எழுப்புகிறாளாம். அதனால் அவள்லாம் தூங்க போயாச்சு. நேற்றுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு. அப்புறம் அவளெல்லாம் எழுப்பணும் இல்லையா? காலம்பரை எழுந்துனோடனே எல்லாரையும் தனியாக போய் விரதங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால் எழுப்புறதுக்கோசரம் 5 பாசுரங்கள், முதல்ல 5 பாசுரம், அதுக்கு அடுத்த 5 பாசுரம் தோழிகளை ஒவ்வொருத்தராக எழுப்புறா. பல வகையான தோழிகள்லாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட தோழிகளை ஒவ்வொருத்தராக போய் எழுப்புறாளாம். அதனால் எழுப்புறது முதல்ல புள்ளம் சிலம்பெனகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான். இந்த பாசுரத்தில் கருடனோட மகாத்மியத்தை பேசுகிறானாம் ஆண்டாளுங்க. என்ன புள்ளும்னா பக்ஷிக்கெல்லாம் ராஜன் யாருன்னு கேட்டால் பக்ஷிராஜன் அவன் தான். அதனால் 6 முதல் 10 பாசுரங்கள் வரைக்கும் கண்ணனிடத்தில் ஈடுபட்ட தோழிகளை எழுப்புகிறாளாம். அதனால் இதெல்லாம் இந்த பாசுரங்கள் எப்படி ஆகிறதுன்னு கேட்டால் பாகவதர்களோட திருப்பள்ளி எழுச்சி ஆகிறது. ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி ரங்கநாதருக்கு தொண்டரடிப்படி ஆழ்வார் கதிரவன் குணசை சிகரம் வந்தடைந்தான் கனையுருளகன்றது காலையம்பொழுதாய் சொல்றார் இல்லையா? அப்படி இங்கே பாகவதர்களோட திருப்பள்ளி எழுச்சி ஆகிறது இந்த 10 பாசுரங்கள். கிருஷ்ணனை அனுபவிக்க காதலும் ஏகாந்த காலமும் கிடைத்துள்ளது. ஏன்னா ஆண்டாளுக்கு கிருஷ்ணனை அனுபவிக்கணும், விரதங்களாக இருக்கணும், எல்லாம் கிடைச்சிது. அப்படி ஆயர்பாடி பிரிவுகள் எல்லாரும் இசைந்துள்ளார்கள். இந்த விரதத்தை ஆரம்பிப்பதற்காக ஆயர்பாடியில் இருக்கிற பிரிவுகள் எல்லாரும் இசைந்துள்ளார்கள். தனித்தனியாக அனுபவிக்கலாம் இல்லையா? அப்படி இருந்தால் கூட தாம் தனித்தனியாக போய் அனுபவிக்கலாம். ஆனால் ஒன்று கூடி எல்லாரையும் எழுப்பி ஒன்று சேர்த்து அனுபவிக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லலாம். அதனால் இப்படி தனித்தனியாகவே தானே எல்லாமே அனுபவிச்சுட்டு போகலாம் இல்லையா? கண்ணனை அனுபவிக்கலாம், கண்ணன் மீது காதல் கொள்ளலாம். அப்படி ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு அந்த விரதங்கள்லாம் செய்யறதுக்கு. பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணனை அனுபவிக்க ஆயர்பாடி பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு செஞ்சு ஆரம்பித்தது. இருந்தாலும் தனித்தனி அனுபவிக்காமல் காரணம் சொல்லலாம். பெருங்காற்று அடிக்கும்போது மற்றவர்கள் உதவி இல்லாமல் நம்மளால் செல்ல முடியாது. ஒரு பெரிய காற்று அடிக்கிறது, சூறாவளி காற்று, ஒரு புயல் அடிக்கிறது, நடுவில் ரோட்டில் போயின்னு இருக்கும், ரொம்ப தள்ளுறது. என்னென்னா மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் செல்ல முடியாது. அதனால் ஆற்று பிரவாகத்தில் விழுந்தவன் மற்றவர்கள் உதவியை நாட வேண்டும். ஒரு பெரிய வெள்ளம் ஆற்றில் போய் விழலாம், நதியில் விழுந்தோடனே அவனால் எழுந்து தானே ஓடி வர முடியுமா? மற்றவ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? எடுத்து உதவியை நாட வேண்டும். அதுபோல் எம்பெருமானோட சௌந்தரியம் என்கிற வெள்ளம், பெருமாளோட அழகு எப்படி சௌந்தரியம் எப்படி இருக்குன்னு போட்டால் ஒரு வெள்ளம் போல இருக்கான். அந்த வெள்ளத்துக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கணும்னு கேட்டால் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று அவரோட அழகு தனியாக அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆழ்வாரோட அனுபவம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ பாசுரங்கள் பாடுறார் நம்ம ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த சௌந்தரிய முகச்சோதி மலர்ந்ததுவோ, அதனால் அப்படிப்பட்ட சௌந்தர்யம், அப்படிப்பட்ட அழகு அதை தனியாக அனுபவிக்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வெள்ளம் அது. அப்படிப்பட்ட வெள்ளத்திலேருந்து நம்ம மற்றவர்கள் உதவி இல்லாமல் வர முடியாது. அப்புறம் மேலே ராமானுஜருடைய குணங்களை நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சு உடைந்து போய்விட்டது என்றார் நாரதர். அதனால் ராமானுஜன் இல்லை, அவன் ராமன்
ராமனை சொல்லும்போது ராமனுடைய குணங்களை நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சு உடைந்து போய்விட்டதாம் என்கிறார் நாரதர். சீதா பிராட்டியிடம் ராவண வதத்தை அனுமன் வந்து சொன்னதும் சீதா பிராட்டிகிட்ட வரார், ஆஞ்சநேயர் வரார், முடிச்சு ராவண வதங்கள்லாம் ஆச்சு. ராவண வதங்கள் வந்தோடனே ஏன்னா அனுமனை போக சொல்ல அனுமானுக்கு தெரியும் இல்லையா, வந்து சொன்னோடனே இவளுக்கு உண்டான சந்தோஷம், சீதா பிராட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாம். ராவண மதமாக எடுத்து ராமன் வந்தாச்சு, நம்மளை அழிச்சுன்னு போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நெஞ்சை அடைத்து, சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம பார்க்குறோம், நெஞ்சை அடைத்து கொண்டு பேச முடியாமல் ஆகிவிட்டதாம். அதனால் அப்படி ஒரு சந்தோஷத்தில் பேச முடியாமல் ஆகிவிட்டது. ஸோ யாரிடம் இதை போய் இந்த விஷயத்தை சொல்லணும், தனியாக உட்காண்டிருக்கா சீதை, அசோகவனத்தில் உட்காண்டிருக்கா, தனியாக உட்காண்டிருக்கா, யார்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறது, யாரை பார்க்கறது, என்ன சொல்கிறது அப்படின்னு அப்படி 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 மனசு அலையறதான். அப்படிப்பட்ட ஏன்னா அது தனியாக அந்த சந்தோஷத்தை தான் தனியாக அனுபவிக்க முடியாமல் யார்கிட்டாவது சொல்லணும் போல இருக்காம் சீதைக்கு. அதனால அப்படி ராமனுடைய குணங்களை நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சு உடைந்து போய்விட்டது என்கிறார் நாரதர். அதனால் குணங்களை, அவனோட குணத்தை பார்த்தோலே அவனுக்கு நாரதருக்கு நெஞ்சு உடைஞ்சு போச்சாம். அதனால் என்ன பண்ணுறார், எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறார், நாரதர் சொல்கிறார். அந்த மாதிரி இவளுக்கு உண்டான சந்தோஷம் நெஞ்சை அடைத்து விட்டது என்கிறார் இங்கே. அதனால தான் பார்க்கலாம். அதனால் சில பேருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பார்த்து பக்குவமாக சொல்லும் பாலம். அதனால் சந்தோஷம் இல்லாத விஷயத்தை சொல்லும்போது ரெண்டுமே பார்த்தா அது என்னன்னா வாயடைச்சு அப்படியே சந்தோஷம் இருக்கிறதுனால அது என்னாகும், அப்படியே பேச முடியாமல் ஆகிவிடுமா. அதனால தான் சொல்ல ஒரு அட்டாக் வர மாதிரிலாம் சொல்லாதீங்கோ, ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் சொல்லணும்னா அப்படி மெதுவாக சொல்லுங்க, பார்த்து பக்குவமாக சொல்லுங்க, சொல்கிறது வழக்கம் இல்லையா. அந்த மாதிரி யாராவது பார்த்து பேச முடியாமல் அப்படிலாம் யார்கிட்ட போய் சொல்கிறது, இந்த மகிழ்ச்சியை போய் தெரிவிக்கணும் இல்லையா. அதுதான் அங்கே சீதையோட எண்ணம் அங்கே. அப்புறம் கோவிலுக்கு செல்லும்போது பெரியவர்களை முன்னிட்டு செய்ய வேண்டும். கோவிலுக்கெல்லாம் போகும்போது பெரியவர்களை முன்னிட்டு செல்ல வேண்டும். அவளை அழைச்சின்னு போகணும். கோவிலுக்கெல்லாம் போச்சு இனிப்பான பொருளை தனியாக அனுபவிக்கக்கூடாதான். ஒரு சாதாரண நம்ம ஏதாவது ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்வீட் வந்ததுன்னா உடனே நம்ம ஆற்றுல என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா. அதை எடுத்துன்னு போய் ஒரு மூலையில் உட்காந்து தானே அத்தனை ஸ்வீட்டையும் சாப்பிட முடியாது இல்லையா. அதனால் குடும்பத்தில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியாக சுவாதுவான பொருளை அனுபவிக்க மாட்டார்கள். ஆற்றுல இருக்கிறவெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள். இன்றைக்கி பார்க்குறோம், அது எந்த காலமாக இருந்தாலும் சரி உடனே டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் தானே வச்சுன்னு சாப்பிட மாட்டான். அதனால் அப்படி ஆண்டாளம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தனியாக அனுபவிக்காமல் எல்லாரையும் தோழிகளையும் ஒவ்வொருத்தராக எழுப்புகிறாளாம். அதுதான் இங்கே புல்லும் சிலம்பினகான். அதனால் இந்த பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு தோழிகளாக எழுப்புகிறாள். இதெல்லாம் பொழுது விடிந்ததற்கு இந்த பாட்டில் 3 அடையாளங்களை சொல்லலாம். 3 அடையாளங்கள் என்னென்னா, தூங்குகின்ற பெண் வீட்டில் விடிந்த பொழுதும் தூங்குகின்றாளே, அதனால் அவள் வீட்டுக்கு வரா, ஒரு தோழி வீட்டுக்கு வரா. பொழுது விடிஞ்சதுக்கு பொழுது விடிஞ்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கே சொல்லுவோம் இல்லையா. ஆற்றுல யாராவது தூங்கிட்டு இருந்தால் பொழுது விடிஞ்சு போச்சு, ஏந்துக்கோ, பொழுது விடிஞ்சு போச்சு, வெளிச்சம் வந்துடுது, அப்படிலாம் அடையாளங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம ஆற்றுல. அப்படி பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக இன்னும் தூங்குகின்றாயே, பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் சொல்லும்போது, பறவைகளை விட மனிதர்கள் அறிவு பெற்றவர்கள். அதனால் பறவைகளை விட மனிதர்கள் அறிவு பெற்றவர்கள். ஆனாலும் பொழுது விடிந்த அடையாளம் பட்சிகளுக்கு தான் தெரியும். அதனால் பார்க்கும், காலங்காலத்தால் எழுந்துன்னா 3 மணிலேருந்து பார்க்கும், பட்சிகளோட சத்தத்தெல்லாம் கேட்கலாம். காக்கா குறையும், 3 மணிக்கு காக்கா கரைஞ்சிது, 4 மணிக்கு, அதெல்லாம் ஒரு டைம் வச்சுட்டு அதுகளுக்கெல்லாம் டைம். பட்சிகளுக்கெல்லாம் காலங்காலத்தால் அந்த சப்திக்கும் இல்லையா. அதனால் சைலண்ட்டாக இருக்கும். ரோடில் அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த சப்தத்தில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சப்தத்தை கேட்கலாம். அதனால் மனிதர்களாகிய நாம் என்னென்ன அறிவு ஜாஸ்தியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், உடனே ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா இது சாப்பிடலாமா கூடாதா. இப்போ பார்த்தா நிறையா வந்துருக்கு இல்லையா. இந்த பார்த்தா யூடியூப் திறந்தால், ஃபேஸ்புக்கு திறந்தாலே இந்த மீடியாக்கெல்லாம் பார்த்தா அவாவா என்னென்னோ விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறா. ஒருத்தர் இதை சாப்பிட்லாங்கிறா, ஒருத்தர் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறா, ஒருத்தர் இந்த நோய்க்கு இதை சாப்பிடுங்கிறா. அப்படி எல்லாரும் அவள் பார்த்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், சாதாரணமாகவே அவள் எல்லாரும் குழம்பு போவாள். இன்னும் இதெல்லாம் கேட்க இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, இது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா. ஏன்னா அப்படி அதெல்லாம் உபயோகித்த பிறகு அல்லது பிறருடைய உபதேசம் மூலம் தெரிந்து கொள்கிறார்கள். அதனால் இவாளுக்கெல்லாம் தானே அந்தமான அறிவுகள்லாம் போயிடுத்து. இப்போ அந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் பெரியவாள்லாம் இதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அவள் பாட்டில் வருவா. அந்த காலத்து பெரியவாள்லாம் பார்த்தா 93 வயசு, 95 வயசு, 100 வயசுக்கு மேலே இருந்த அவள்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல.
அவளுக்கு அந்த அறிவெல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணுவா, அதை விட பட்சிகளுக்கு தான் அறிவுகள் ஜாஸ்தி. அதனால் காலங்காலத்தால் ஏந்துக்கிறது, ஏழை மார்னிங் ஏந்துக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். நிறையா பேர் பெரியவாள்லாம் எழுந்திருப்பா, காலங்காலத்தால் எழுந்திருப்பார். அதனால் பட்சிகள்லாமும் சாயங்காலம் சீக்கிரம் படுத்துடணும். அந்த மாதிரி நிறையா பேர் வந்து சீக்கிரம் படுத்துக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சைக்கிள் தூக்கம் இல்லையா. அதனால் சாயங்காலம் சீக்கிரம் படுத்துக்கிறது இல்லை. ராத்திரி 12 மணி 1 மணி படுத்துக்கும் போது காலம்புரை எங்கள் ஏர்லி மார்னிங் பார்க்கவே முடியாது. சூரிய உதயங்கிறது ஒன்றே பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ காலகட்டத்தில் இருந்துனுக்கு. அதனால் அப்படி பறவைகள்லாம் விட மனிதர்கள் அறிவு இருந்தாலும் ஆனால் பொழுது விடுந்ததற்கு அடையாளமாக பறவைகள்லாம் சப்தம் செய்கின்றன. அதனால் பட்சிகளும் பசுக்களும் முகந்து பார்த்து சாப்பாடெல்லாம் நம்ம ஏதாவது வச்சோ அந்த பட்சி நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா பெரியவாளாம் ஏதாவது விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவா சொல்லான்னு அந்த டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனால் பட்சிகள்லாம் பசுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பட்சிகளுக்கு இது சாப்பாடெல்லாம் போட்டோன்னே அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும். முதல்ல அதோட ஸ்மெல் பார்த்து அது தெரிஞ்சிடணும், இது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சிடணும். அப்படி பட்சிகளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் காரணம், இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்ல காரணம் என்னென்னா அந்த பட்சிகளுக்கெல்லாம் தெரியும் பொழுது விடுந்ததற்கு ஒரு அடையாளம் தெரியும். அதனால் அங்கே அடையாளங்கள் சொல்லலாம். புல்லம் சிலம் பினகான் புல்லரையன் கோவில். புல்லரையன்னு பறவைகளுக்கு பொழுது விடுந்ததற்கு என்ன அடையாளம், அவளுக்கெல்லாம் என்ன அடையாளம்? காலையில் நீங்கள் தயிர் கிடைக்கின்றபடியால் அந்த சத்தத்தை கேட்டு பறவைகள் எழுந்து விட்டன. இவாளெல்லாம் காலங்காலத்தால் எழுந்திருப்பாள், தயிர் கடைவா, அதனால் வெண்ணெய் எடுக்கணும் இல்லையா. அதனால் காலங்காலத்தால் காலே சிறுகாலே சிற்றம் சிறுகாலே சொல்ல பின்னாடி பாசுரத்தில் அதை வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். அதனால் காலையில் நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் காலங்காலத்தால் எழுந்து தயிர் கடைவேன். அந்த தயிர் கடையும் போது சத்தம் கேட்கும். சாதாரண ஏர்லி மார்னிங்கில் இப்போ யாராவது வீட்டில் காலங்காலத்தால் எழுந்துக்கிறா, காலங்காலத்தால் எழுந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுவா. சில இடத்துல 5 மணி 6 மணிக்குள்ளே வேலைக்கெல்லாம் போகணுங்கிறதுக்கோசரமே சமைக்க ஆரம்பிப்பா. பக்கத்து வீட்டில் பார்த்தா அவள் போடுற மிக்சி சத்தமோ இல்லை வேறு ஏதாவது சத்தங்கள், சமைக்கும் சத்தங்கள்லாம் கேட்டால் குக்கர் சத்தம் பார்க்கலாம். நம்ம ஃப்ளாட்டில் நாங்கள்லாம் அனுபவிச்சு நிற்கும். அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் இருக்கக்கூடிய சத்தம் கேட்கும். அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் இவாளெல்லாம் தயிர் கிடைக்கின்றபடியாக சத்தம் கேட்கறது, தயிர் கிடைக்கிற சத்தம் கேட்கறதுனால கேட்டு பறவைகள் எழுந்து விட்டன. புல்லரையன்னு பக்ஷிராஜன். பக்ஷிராஜன் யார்? கருடன், கருத்மான் இல்லை, கருடன் தான் சொல்லுவோம் இல்லையா. பக்ஷிராஜன் பெருமாளோட வாகனம் அவன் தான். அவனுடைய சுவாமி எம்பெருமான். அவனுக்கு யார் சுவாமியை கேட்டால் எம்பெருமான், பெருமாள் தான். அதனால் பெருமாளோட வாகனம் இல்லையா கருடன், புல்லரையன் கருடன். அவனுக்கு சுவாமி யாருன்னு கேட்டால் பெருமாள். லக்ஷ்மணரை ராமன் தம்பி என்று சொல்வதுண்டு. லக்ஷ்மணரை சொல்லும்போது ராமனோட தம்பின்னு தான் சொல்லுவாளாம். அதனால் லக்ஷ்மணன் சொல்லத்துக்கு பதிலாக ராமனோட தம்பி. கருடனை விட்டு பகவானை கூறுகிறாள். அதனால் கருடனை விட்டு பகவானை கூறுகிறாளாம். துருவன் முதலானவர்களுக்கு கருடனாக சேவை சாதித்தார். அதனால் துருவன் முதலானவர்களுக்கு கருடாரூடனாக சேவை சாதித்தார். பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் கருடாரூடனாக தான் வரார், கருடன் மேலே ஏறிண்டு வரார். அப்படி சுவாமி தேசிகனும் கருட தண்டகம் என்ற நூலை எழுதியிருக்கிற சுவாமி தேசிகன் பார்த்தா கருட பஞ்சாசத்து கருட தண்டகம் இந்த நூலெலாம் எழுதி இதை படித்ததால் பகவானுக்கு உகப்பு வரும். அதனால் இந்த கருட தண்டகத்தை படித்தா பகவானுக்கு உகப்பு வரும். அப்புறம் கருடன் பகவானுக்கு பல வகையில் உபகாரம் செய்துள்ளான். கருடன் என்ன பண்ணான், பல வகையில் பகவானுக்கு உபகாரம்லாம் பண்ணியிருக்கானாம். என்னென்னா திருவன், ஜனகன், கஜேந்திர ஆழ்வான், ஆண்டாளோட திருத்தகப்பனார் பெரியாழ்வார் எல்லாருக்குமே கருடாரூடனாக சேவை சாதித்து தானே பரம்பொருள் என்பதை நிலைநிறுத்தினான். எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டால் திருவனுக்கும், அப்புறம் ஜனகன், அப்புறம் கஜேந்திர ஆழ்வார், ஆண்டாளுவா எல்லாம் ஆண்டாளோட திருத்தகப்பனார் யாருன்னு பெரியாழ்வார். அவர் எல்லாருக்கும் கருடாரூடனா ஒரு கதையும் பார்த்தா நாழியாகும். அதனால் மொத்தமாக சொல்லிட்டு போகிறேன். அதனால் எல்லோருக்கும் கருடாரூடனாக சேவை சாதித்தான் எம்பெருமான். பரம்பொருள் என்பதை நிலைநிறுத்தினார், தானே பரம்பொருள் என்பதை நிலைநிறுத்தினாராம். புல்லம் சிலம்பெனகான் புல்லரையன் என்று சொன்னதால் கருடத்வனி மங்களகரம் என்று காட்டப்படுகிறது. புல்லம் சிலம்பெனகான் புல்லரையன் கோயிலில், அப்படிப்பட்ட புல்லரையன் கோவில், அப்படிப்பட்ட கருடன் என்று சொன்னதுனால கருடத்வனி. காலங்காலத்தால் அந்த சப்தங்கள்லாம் கேட்கும்போது, பறவைகளோட சத்தம் கேட்கும்போது கருடத்வனியும் கேட்கும். பார்க்கலாம் நிறையா இடத்துல வில்லேஜெல்லாம் இன்னும் பார்த்தா கருடனோட துவனியை காதால் கேட்க முடியாது. இப்போல்லாம் முந்த காலத்துலலாம் பார்க்கும்போது, முந்தைய காலத்துலலாம் வாசலில் கிளம்பும்போது பார்த்தா மேலே கருடன் பறந்து போகும்.
நல்ல சகுனம் சொல்லுவா. கருடன் பறக்கிறது ஆனால் நல்ல சகுனம். இன்றைக்கும் பார்த்தா நிறையா கோயில்களெல்லாம் கும்பாபிஷேகமும் சம்பரோக்ஷனும் நடக்கும்போது அந்த கருடன் சுற்றி வரதை பார்க்கலாம். அதனால் கருடத்வனி ஒரு மங்களகரமாக சொல்லப்படுகிறது, காட்டப்படுகிறது. அப்புறம் கருட தரிசனம், கருடத்வனி ரெண்டுமே மங்களகரம். கருட தரிசனாக இருக்கட்டும், கருடத்வனியாக மங்களகரம். அப்புறம் கருடன் பறக்கும்பொழுது ரெக்கைகளை என்னமா வேகமாக அடிக்கிறான். அதனால் ரெக்கைகள்லாம் அடிச்சுன்னு போகும் இல்லையா, அதனால் அதெல்லாம் வச்சு தான் ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் போல இருக்குது. அதனால் அப்பொழுது பெருங்காற்று ஏற்படும். அப்படி ரெக்கைகள்லாம் விரிச்சுன்னு அடிச்சுன்னு போகும்போது பக்கத்தில் நிறைய காற்றெல்லாம் வேகமாக அடிக்கும் இல்லையா, அதனால தான் அப்படிப்பட்ட அதெல்லாம் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வச்சுருந்தா நிறைய பேர் சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாம். அதுக்கு பேஸ் அதுதான். அதனால் அப்பொழுது எந்தெந்த இடங்களில் நவக்கிரகங்கள் உள்ளனவோ அந்த இடங்களை விட்டு தள்ளப்பட்டிருக்கும். அப்படி கருடன் அப்படி பக்ஷிராஜன் அப்படி பறந்துன்னு வரும்போது பார்த்தா ஆகாயத்தில் பறந்துன்னு வரும்போது நவக்கிரகங்கள்லாம் இருக்குமாம். அந்த காற்றுல அந்த நவக்கிரகங்கள்லாம் அப்படி நகர்ந்து போயிடுமா. அதனால் எனவே கருடனை வழிபட்டால் நவக்கிரகங்களோட தோஷங்கள்லாம் ஏற்படாது. அதனால் கருடனை நம்ம போய் பிரதட்சணம் பண்ணி கருடனை வழிபட்டாலும் நவக்கிரக தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ கருடனை வழிபட்டாலே போகிறோம். நிறைய இடத்துல கோயிலில் பார்க்குறோம். கோயிலில் போனோடனே முதல்ல கருடன் சன்னதி தான் இருக்கும். கருடன் சன்னதி இருக்கும், அப்புறம் மற்ற சன்னதிகள்லாம் இருக்கும். கருடன் சன்னதியை போய் நம்ம முதல்ல நிறையா பேர் சேவிக்கிறதே கிடையாது. அதனால் இன்றைக்கும் யாராவது முதல்ல கோயிலுக்கு போனால் முதல்ல கருடனை சேவிங்க. ஏன்னா தோஷங்கள் எல்லாம் அதனால தான் கருடன் விசேஷமாக அங்கே சொல்லாலும் அங்கே. அதனால் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி மற்ற சன்னதிகள் எல்லாமே இருக்கும். முதல்ல உள்ள பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறது கருடன் தான். அதனால் பெரிய திருவடி சிறிய திருவடிலாம் சொல்லுவா இல்லையா, அதனால் கருடனை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் நமக்கு உள்ள நவக்கிரகங்கள் தோஷங்கள்லாம் நம்ம சொல்லலாம். பார்க்கலாம், கிரகப்பெயர்ச்சி, இந்த சனி பயிற்சி வருது, அப்புறம் குரு பயிற்சி வருது. இந்த பயிற்சிகள்லாம் வந்தோடனே நம்ம சாந்தியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஜோசியர்கள்லாம் சொல்ல இதெல்லாம் பண்ணால் பரிகாரங்கள்லாம் பண்ணால் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சொல்ல நம்ம நிறையா பரிகாரங்கள்லாம் பண்ணோம். அதற்கு மேலாக எந்த பரிகாரத்திற்கு மேலாக முதல்ல நம்ம நவகிரகத்தை அந்த பிரீதி பண்ணணும்னு கேட்டால் நம்ம கருடனை சேவிச்சாலே போகிறோம். பக்ஷிராஜனை நம்ம பிரார்த்தனை பண்ணி பக்ஷிராஜ மந்திர கருட மந்திரமாக இருக்கட்டும், கருட தண்டகமாக இருக்கட்டும், கருட பஞ்சாசதாக இருக்கட்டும், அந்த மந்திரங்களை சொன்னாலே என்னாகன்னு அதெல்லாம் விலகி போகும். ஏன்னா பகவான் பக்ஷிராஜன் வருவார். பக்ஷிராஜன் வந்தவுடனே அந்த காற்றுல என்ன ஆகுறது, நாங்கள் நவகிரகங்கள்லாம் நகர்ந்து போகிறது இல்லையா, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகி போகும் சொல்லி வியாக்கியாதாக்கள் விசேஷமாக அனுபவிக்கிறாளுங்க. அப்படி வெள்ளை புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை வெளிசிங்குன்னு இடம் கையில் கொண்ட விமலன் நாச்சியார் திருமொழியில் சொல்லும்போது விசேஷமாக பெருமாள் அனுபவிக்கும் போது வெள்ளை வெளிசிங்குன்னு 10 பாசுரம் சங்கப்பத்தி நாச்சியார் திருமொழியில் சங்கப்பத்தி விசேஷமாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள். சங்கோட ஒரு பொறாமை கொள்றாள். அதனால் அந்த 10 பாசுரம் நாச்சியார் திருமொழியில் பார்க்கும்போது கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ. சங்கப்பாத்து சொல்லலாம், நீ சொல்லு, நீ என்ன கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படிப்பட்ட அந்த வாசனைகள்லாம் உனக்கு தான் தெரியும். ஏன்னா பெருமாளோட நீ எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்க. அவன் வாயில் வச்சு ஊதுறான் இல்லையா, அதனால் அந்த வாசனைகள்லாம் திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ அப்படி சொல்லலாம் ஆண்டாள் அனுபவம். அதனால் நிறைய இடத்துல அந்த சங்கை பற்றி ஒரு பொறாமை. சங்கனை பார்த்து பெருமாளோட எப்போதும் காதோடு ஒட்டின்னு இருக்கியே, ஏதாவது சீக்ரெட்லாம் பேசுறியா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் உண்மையில பெரும்பூசல் சாற்றுகின்றார்கள். நீ இப்படிலாம் பெருமாளோட இருக்கியே, அவனோட 9 சொல்லில் அப்படி உலகளந்தான் அந்த பாசுரங்கள்லாம் சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தா உன்னை பார்த்து பொறாமையினால் பெரும்பூசல் சாட்டுகின்றார், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் எப்போ பார்த்தாலும் பெருமாளோட நீ ஒட்டியிருக்கேன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாலும் அப்படி விசேஷமாக பாஞ்சஜன்யத்தை அனுபவிக்கிறாள் ஆண்டாளங்க நாச்சியார் திருமொழியில். இங்கே வெள்ளை வெளிசிங்கன் பேரரவம் கேட்டிலையோ, வெள்ளை வெளிசிங்கு இளம் கையில் கொண்ட விமலன் என்கிறாள் ஆண்டாள். வெள்ளை வெளிசிங்குன்னா வெண்சுடர் திருச்சக்கரம், அதனால் வெண்சுடர் திருச்சக்கரம் பெரியாழ்வார் சொல்லும்போது வெள்ளை வெளிசிங்கு வெண்சுடர் திருச்சக்கரம் அங்கிற பாசுரத்தை அந்த பதத்தை போடுறார் அந்த பெரியாழ்வார். சங்கு வெண்மையாக இருந்தால் துவனி அதிகம் உண்டாகும். வெண் சங்குன்னா
சங்கில் பல வகைகளாக இருக்கும் போல இருக்கும். அதனால் வெண்சங்குன்னு சொல்ல காரணம் கேட்டால் அதில் துவனி ஜாஸ்தி இருக்கும். அந்த சங்கம் ஊதும்போது துவனி ஜாஸ்தியாக இருக்கும். எம்பெருமானோட திருக்கையில் பாஞ்சஜன்யத்தை உண்டான சப்தத்தை காட்டிலும், ஏன்னா பெருமானோட திருக்கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை உண்டான சப்தத்தை காட்டிலும் இங்கே கோவிலில் ஏற்பட்டுள்ள சங்கத்வனி பெரிதாக உள்ளது. கோவிலெல்லாம் பார்த்தா காலங்காத்தால் சங்கம் ஊதுறா இல்லையா, சங்கு ஊதுறா. அதனால் சங்கு ஊதி பெருமாளுக்கு அந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது சங்கத்வனி கேட்கறது. அதனால் சங்கத்வனி பெரிதாக உள்ளது. அது உன்னோட காதில் வேலையா படுத்துன்னுக்கு அந்த தோழிகளை சொல்லலாம். பக்ஷிராஜன் பட்சிகள்லாம் சத்தம் போடுற சத்தமே உனக்கு காதில் வேலை. காலங்காத்தால் அந்த பட்சிகள்லாம் சப்தம் போடுறது. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்கலையோ, அப்படிப்பட்ட பக்ஷி சங்கோட சப்தம் அவள்லாம் ஊதுறா இல்லையா, சங்கத்வனி. அந்த சங்கத்வனி கேட்டு கூட உனக்கு காதல வேலையா தூங்கின்னு இருக்கேன்னு சொல்லலாம். வெள்ளை வெளிசிங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். இவள் பகவத் அனுபவத்தில் புதிதாக ஏற்பட்டவள். இந்த பெண் படுத்துருக்கா இல்லையா, முதல்ல எழுப்புறா இல்லையா, இவாள்லாம் புதுசாக அந்த ஃபீல்டுக்கு புதுசாக வந்தவா அவள்லாம். அதனால் பகவான் அனுபவிக்கிறதுல முதல்ல பின்னாடி அடுத்த 5 பேர் இருக்கா இல்லையா, அடுத்த 5 பாசுரத்தில் சொல்லும்போது அவள்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அதனால் அவள் கொஞ்சம் அவளோட போக்கு வேறு மாதிரி இருக்கும், பின்னாடி இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். அதனால் முதல்ல இவாள்லாம் வந்ததுனால இவாள்லாம் முதல்ல புதிதாக ஈடுபட்டவர்கள். அதனால் இவனுக்கு பகவத் விஷயத்தில் புத்தி செல்கிறதோ அவன்தான் பக்தர்களில் சிறந்தவன். பகவத் விஷயத்தில் யாருக்கெல்லாம் புத்தி போகிறதோ அவன் தான் அதனால் புத்தி செல்கிறதோ அவன்தான் பக்தர்களில் சிறந்தவன். பகவத் விஷயத்தில் நம்ம மனசெல்லாம் போகணும், வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல். அதனால் பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு சொல்லலாம். அடுத்து விஷயங்கள்லாம் ஒரு லீலைகள்லாம் சொல்கிறா இல்லையா. அதனால் பேமுலை நெஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி. அதனால் பேமுலை நெஞ்சுண்டு 3வது அடையாளம். முதலால் பட்சிகளோட சப்தத்தை கேட்கலையா, அதனால பட்சிகள் சப்தங்கள் கேட்டு கூட நீ எழுந்திருக்காமல் தூங்கின்னு இருக்கி. அடுத்தது வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அப்படி சங்கத்வனியெல்லாம் காதில் விழுந்து கூட நீ என்ன பண்ணுற, இன்னும் இந்த சத்தம் கேட்டு கூட தூங்கின்னு இருக்கி. அதனால 2வது அடையாளம். 3வது அடையாளமாக பேய்முலை நெஞ்சுண்டு. திடீர்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா. சில பேருக்கெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாள். இப்போ இந்த காலத்தில் நிறையா மருத்துவ வசதிகள்லாம் வந்தோடனே ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே எல்லா இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதி எல்லாமே கண்டுபிடிச்செல்லாம் அங்கே ஆரம்பித்தது தான். அதனால் புராணங்கள்லேருந்து எடுத்துட்டு தான். ஏன்னா அதுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இவாளெல்லாம் புராணங்கள்லாம் நிச்சயமாக படிச்சிருக்கணும், அதுலேருந்தெல்லாம் எடுத்துருக்கலாம். அதனால் புராணங்கள்லாம் படித்து அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுலாம். அதுதான் இங்கே என்னன்னு கேட்டால், இங்கே ஆண்டாள் இங்கே திருப்பாவையில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா, அதில் 3வது அடையாளமாக பேமுலே நெஞ்சுண்டு பூதனை சம்ஹாரம். பூதனை சம்ஹாரம்னா பூதனா மோட்சம் கூட சொல்லுவாள் இல்லையா. பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார். கிருஷ்ணனோட லீலைகளில் பூதனை சம்ஹாரித்தவனும் சகடாசுரனை கொண்டவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானின் இரவில் படுக்கும் பொழுது தங்களின் உள்ளத்திலே நினைத்து நித்திரை செய்கின்றனர். நிறையா பேர் பெருமாளை ராத்திரியெல்லாம் மனசில் நினச்சிட்டு அப்படி பத்திரமா, என்ன இதய கோயில் இருக்கு இல்லையா, அந்தர்யாமின்னு சொல்லுவோம். இதயத்துக்குள்ளே அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கார் இல்லையா, இதய கோயிலில் படுத்துன்னு இருக்கார். அப்படி படுத்துன்னு இருக்கும்போது அவனை உள்ளத்திலேயே நினச்சிட்டு நம்ம அப்படி படுத்துன்னு நித்திரை தூங்குவோம். அதனால் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம். அதனால் முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உஷத்காலத்திலே எழுந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட முனிவர்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், பஞ்ச உஷத்காலம் சொன்னால் 7 மாதம் உஷத்காலத்தில் எழுந்திருந்தும் போது எம்பெருமானுக்கு தீமை வராதபடி கைகளால் மார்பை அணைத்தபடி என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஹரி ஹரின்னு சொல்லுவோம். நம்ம காலங்காலத்தில் எழுந்தினோடனே எல்லாரும் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கோங்க சொல்லுவா இல்லையா. அதனால் அவள்லாம் என்ன பண்ணுவார்கள், முனிவர்களும் யோகிகளும் காலங்காலத்தால் ஏந்துண்டு ஏந்துனா திடுக்குன்னு ஏந்தினோடனே உள்ள இருக்கிற பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு வராதபடி கைகளால் என்ன பண்ணுவாலும் அப்படி பிடிச்சுப்பாளாம். மார்பை அணைத்தபடி ஹரி ஹரி என்று 7 முறை சொல்லுகிறார்கள். அதனால் நம்மளும் காலங்காலத்தால் ஏந்துண்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். காலம்பரை எழுந்தினோடனே அப்படி பெருமாளை கை கூப்பிட்டு முடிஞ்சதுன்னு அவவா இதயத்தை அப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவள்லாம் காரணம் உள்ளே இருக்கிற பெருமாளை நினச்சிக்கணுங்கிறது அர்த்தம். அப்படி ஹரி ஹரி ஹரின்னு 7 முறை சொல்லிட்டு எழுந்துப்பாளாம். அதனால தான் பார்த்தா அப்படிப்பட்ட அரியன்ற பேரரவம் அவ சொல்லக்கூடிய ஹரி ஹரின்னு சொல்லுவா இல்லையா காலங்காத்தால், அந்த சப்தம் கேட்கலையா அவனுக்குங்கிறாளாம். அதனால் பிரகலாதன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிரகலாதன் மலை உச்சியிலேருந்து உருட்டி விடுறா இல்லையா, அந்த
இரண்யகசிபு பிரகலாதனை கொள்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும்போது பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து மலை உச்சியிலேருந்து அவனை கீழே உருட்டி விடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுறதான் தனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோன்னு கலங்கலையாம். அந்த உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ மேலேருந்து விழும்போது அப்படி பிடிச்சுன்னு காணும். அதனால் பின்னாடி பெருமாளும் தாயார் வந்து தாங்கி காப்பாற்றுறார். அதனால் இங்கே போதனையோட சம்ஹாரம் சகடாசுர சம்ஹாரம் விசேஷமாக பேசப்படுகிறது. முதல் 5 பாசுரத்தில் ஒரு அவதாரங்கள்லாம் சொல்லும்போது இப்போ லீலைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாச்சு. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் ஆரம்பிக்கும் போது போதனையோட சம்ஹாரத்தும் போதனையோட மோட்சத்தை சொல்லலாம் இங்கே கிருஷ்ணனோட லீலைகளில் முதல். அதனால் இதை ஆழ்வார்கள் பாசுரங்களில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும்போது இதை அனுபவிக்காமல் இருக்கிறதில்ல. அதனால் அந்த போதனையோட அந்த விஷப்பால் குடித்தது கிருஷ்ணன் குடித்தான் இல்லையா, அப்படிப்பட்ட கிருஷ்ணன் குடித்த விஷப்பாலை அருந்திய விஷயத்தை அவ்வளவு அனுபவங்கள் ஆழ்வாரோட திவ்ய சுக்திகள்லாம் பார்க்கும்போது ஆழ்வாரோட பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி அனுபவிக்கிறாளாம். அதனால் விஷப்பால் கொடுக்க வந்த போதனை வந்து என்ன பண்ணுறான், யசோதை வேஷம் தரித்து வந்தாளாம். அதனால் பேய் மாதிரி வரக்கூடாது இல்லையா, பூதனை வந்து ரொம்ப அழகாக யசோதை மாதிரி வேஷம்லாம் தரித்து வந்தாள். சுவாமி தேசிகன் ஆழ்வார்களும் அவ்வாறே சொல்கிறார்கள். அதனால் சுவாமி தேசிகனாக இருக்கட்டும், அதனால் ஆழ்வார்கள் இருக்கட்டும், அதனால் அப்படி தான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்டால், பெற்றதாய் போல வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், அவளோட மார்பகத்தை அப்படியே விஷத்தோடு கொடுத்த மார்பகத்தை இழுத்து உயிரை வாங்கி உண்டவாயன், அப்படிப்பட்ட வாயன் அவன். அதனால் பெற்றதாய் போல வந்த பேச்சு, தாய் போல யசோதை போல வந்தாலாம் வேடம் போட்டுண்டு. வஞ்சனை செய்தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முலையோடு உயர் செக உண்ட நாதனை என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவம். நிறையா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். அப்படி நிறைய இடத்துல அனுபவங்கள் பாசுரங்களுக்கு பாசுரம் மேலே அப்படி திருமங்கை ஆழ்வாரே விசேஷமாக ரொம்ப அனுபவம் அங்கே. புல்லுருவாகி நல்லுருள் வந்த பூதனை மாலை என்ற பாசுரத்தில் கொக்கு என்னும் புல்லு தரித்து வந்தாலாம் என்று பேசினார். அதனால் பேசும்போது கொக்கு என்னும் புல்லு தரித்து வந்தாள் பூதனை, அப்படி வந்தாள். பல விதமான அவளுக்கு எந்த விதமான ரூபமும் எடுக்கிறதுக்கு அவளுக்கு முடியும். அதனால் அப்படி வேஷங்கள்லாம் போட்டுன்னு வந்தாலும் பூதனை என்னன்னா இந்த பூதனை பகாசுரனோட தங்கை என்று சொல்லி உள்ளது. இந்த பூதனை யாருன்னு கேட்டால் பகாசுரன்கிற ஒரு கொக்கு. அதனால் பின்னாடி கொக்கு வேஷம் போட்டுன்னு வரான் இல்லையா, அதனால் அப்படி பகாசுரனோட தங்கை என்று சொல்லி உள்ளது. ஆக இந்த பூதனை வந்து மதுரையிலிருந்து ஆயர்பாடிக்கு செல்லும்போது கொக்கு வேஷத்தில் பறந்து வந்தாள். அதனால் அவள் என்ன பண்ணான்னு கேட்டால், மதுரையிலிருந்து ஆயர்வாடிக்கு வரணும் இல்லையா, அவளோட ஊர் மதுரையாக இருக்கும் போல இருக்குது. மதுரையிலேருந்து கிளம்பி ஆயர்வாடிக்கு வரணும். அப்போ கொக்கு வேஷத்தில் பறந்து வந்தாலும் ஆயர்பாடை அடைந்ததும் அதனால் கொக்கு வேஷத்தில் பறந்து வரணும் இல்லையா, அதனால் இவாளுக்கெல்லாம் இவனா எந்த வேஷத்தில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். அதனால் பறந்து ஃபாஸ்ட்டாக வரணும்னு மெதுவாக நடந்தெல்லாம் வர முடியாது. அதனால் அந்த கொக்கு வேஷத்தில் பறந்து வந்து அங்கே ஆயர்பாடை அடைந்ததும் உள்ள நுழைஞ்ச உடனே யசோதை வேஷத்தில் அப்படி வந்தாளாம். யசோதை வேஷம் தரித்து உள்ளே நுழைந்தாளாம் என்றும் சொல்ல வேண்டும். அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. பேயானபடியால் இவ பேய் இல்லையா, அதனால் வந்த பேச்சு பேயானபடியால் தன்னோட விருப்பப்படி பலவிதமான வேஷங்கள் தரிக்க சக்தி படைக்கிறதுனால அதெல்லாம் அவளுக்கெல்லாம் சாபம். அதனால் பேயாக அலையணும்னு சொல்லி சாபங்கள்லாம் முன்னாடி கழிச்சதுனால அப்படி அலையறாளாம் அவளாம். அவள் வந்து பாதிராத்திரியில் யசோதை மாதிரி வேஷம் தரித்து வந்தாள். பாதிராத்திரியில் வரலாம். பாதிராத்திரியில் காலங்காலத்தில் பகலெல்லாம் வரமாட்டாள், யாருக்கும் தெரியாமல் வரணும் இல்லையா. யசோதை வேஷம் தரித்து வந்தாளாம். எப்படி இல்லாமல் இருந்தான்னு கேட்டால், அவள் எப்படி இருந்தான்னு வர்ணிக்கிறாங்க. அழகிய வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருந்தா, ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருந்தா, புஷ்ப மாலைகள்லாம் தரிச்சுட்டு இருந்தா. அந்த பேச்சு வந்து யசோதையாக இருக்கும்போது யசோதை என்னெல்லாம் தரிச்சுட்டு இருப்பாளோ அழகிய வஸ்திரங்கள்லாம் யசோதையை பார்த்து அப்படி அழகாக இருப்பாள் இல்லையா. அதனால் அப்படி யசோதை எவ்வளவு அழகாக இருக்காளோ அப்போ அந்த மாதிரி வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பாள். அப்புறம் ஆபரணங்கள் ஏறார்ந்த கண்ணி யசோதை, அப்படி யசோதை வர்ணிக்கும் போது ஏறார்ந்த கண்ணி யசோதைன்னு சொல்லுவா இல்லையா. அப்படி ஆபரணங்கள், அதே மாதிரி கண்கள்லாம், புஷ்ப மாலைகள், அப்புறம் கர்ணபூஷணங்கள் இவையெல்லாம் தரித்து வந்தாலாம். அப்புறம் தனது கொங்கையில் பாலுக்கு பதிலாக விஷத்தை வைத்து வந்தாள். தன்னோட கொங்கையில் அந்த விஷத்தை தடவின் வந்தாளாம். ஏன்னா பால் கொடுக்கணுன்னா அந்த கொங்கையை அருந்த வேண்டும் இல்லையா. அந்த அருந்தும்போது அதுக்கு அது மேலே விஷத்தை தடவின் வந்தாளாம். ஸோ மடியில் படுத்துட்டு பால் கொடுக்கும்பொழுது கண்ணன் தூங்கும்போது பாசாங்கம் செய்தான். அதனால் என்ன ஆகுது,
அந்த மடியில் போய் போய் யசோதையாக இருக்கா இல்லையா, யசோதைன்னு நினச்சி கண்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும். இவன் நினச்சிருக்கா யாருக்குமே தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியாது. அதனால அவன் அப்படி குழந்தையை தூக்கி வச்சு, குழந்தை தானே, குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாலாம், அந்த குழந்தையை எடுத்து யசோதை மாதிரி இருக்கிறதுனால அம்மாங்கிறதுனால அதை மடியில் எடுத்து வச்சுட்டாலாம். மடியில் எடுத்து வச்சுட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கண்ணன் என்ன பண்ணுறான், தூங்குவது போல் பாசாங்க பண்ணுறான். அப்படி தூங்குற போது பாசாங்க பண்ணுறான். தனது பார்வை அவள் மேல் பட்டால் நல்ல குணம் உண்டாகிவிடுமே, ஏன் தூங்குற மாதிரி என்ன, நிறைய இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் சீதா பிராட்டியாக இருக்கட்டும், அதனால் வாமனாவதாரத்தில் இருக்கட்டும், தாயாரோட கடாட்சம் பட்டால் அவளுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், கெட்டதெல்லாம் போயிடும். அதனால் இவளுக்கு சாப விமோச்சனம் ஆனோம். அதுக்கோசரம் தான் எல்லாம் பர்பஸ் காரணம் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் பெருமாள் பகவான் பண்ணும்போது. ஸோ அதனால் இவள் தனது பார்வை, கிருஷ்ணனோட பார்வை அவன் மேலே பட்டுதுன்னு அவளுக்கு நல்ல குணம் சத்துவ குணங்களாக வந்துடும். அப்புறம் அவளை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் சத்துவகுணம் ஏற்பட்டு மனது மாறி விஷம் கொடுக்கக்கூடாது என்று எண்ணம் வந்து விடுமாம். அதனால் அவளை சத்துவகுணம் வந்தோடனே சரி நான் மனசு மாறி சரி நம்ம போய் தப்பு பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, மனசு மாறிவிடுமாம். அதனால் தனக்கு என்று கொண்டு வந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்காமல் போய்விடுவாள். அதனால் பெருமாளுக்குன்னு தனக்குன்னு எடுத்துன்னு வந்திருக்காளே, விஷமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதனால் அவள் மனசில் எடுத்துன்னு வந்திருக்கா, அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கொடுக்காம போயிட்டா நம்ம ஏற்றுக்க முடியாமல் போயிடுமேங்கிற வருத்தமாக பெருமாள். அப்படிப்பட்ட பகவான் கருணா கடாட்சன் இல்லையா. அதனால் தனக்கு பாலை கொடுக்கும்படி செய்து என்ன பண்ணுவான், கையை காலை உதறிண்டு அழுமாம். குழந்தையெல்லாம் அழுந்தோடனே பாலுக்கு அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் தனக்கு பாலை கொடுக்கும்படி கையை காலை உதத்தின்னு அழறானான் கண்ணன். தனது உடலின் ஸ்பரிசத்தால் அவளுக்கு மோட்சம் கொடுக்க விரும்பினான் எம்பெருமான். அதனால் அப்படி குழந்தைய அப்படி கட்டி அணைச்சின்னு பால் கொடுக்கும்போது ஸ்பரிசம் ஏற்படும் இல்லையா. அந்த குழந்தையோட ஸ்பரிசம் கண்ணன் மேலே பட்டோன்னே, கிருஷ்ணன் மேலே பட்டோன்னே, அதனால் அவளுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக அவன் அப்படிலாம் பண்ணானான். அதனால தான் பூதனா மோட்சம்னு சொல்லுவான். பூதனா சம்ஹாரத்துக்கு மேலே பூதனா மோட்சம் சொல்லுவாள். அதனால் விஷத்துடன் கொடுத்த பாலை இறந்தி இப்படி ரசமானவளால் இல்லையே என்று அவளை உயிருடன் சம்ஹாரித்தான். அதனால் இந்த பால் எப்படி ரொம்ப ரசமான பால் இல்லையே என்று அவளை உயிருடன் சம்ஹாரித்தானாம். அப்படி விஷம் ஒன்றும் செய்யலை. அவனுக்கு சாப்பிட்டதுனால அவனை தான் விஷம் எதா பண்ணுமோ, விஷத்தை குடித்தான். அதனால் அவள் கொடுத்த பாலோடு சேர்ந்து விஷத்தையும் குடித்தான். விஷத்தை குடித்து அவளை உயிரையும் குடித்தாங்கிறான். அதனால் அந்த விஷம் ஒன்றும் பண்ணலை. பகவானிடத்தில் பக்தி செய்த பிரகலாதனை பரமசிவனையும் விஷம் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி விஷம்லாம் கொடுத்தா இல்லையா. பகவானோட பக்தர்களாக இவாள்லாம் பரம பாகவதோத்தமர்கள். அவள் சிவபெருமானாக இருக்கட்டும், பிரகலாதனாக இருக்கட்டும், பெருமாளோட பாகவதோத்தமர்கள் அவர்கள்லாம் நிறைய இடத்துல அதை காண்பிக்கிறாளுங்க. அதனால் பக்தி செய்தவர்கள் என்ன பண்ணான்னு கேட்டால், பிரகலாதனுக்கு விஷங்கள்லாம் கொடுக்குறா. தாயை விட்டு விஷத்தை கொடுக்க சொல்லலாம் இல்லையா. கையாது விட்ட சொல்லி அம்மாட்ட கொடுத்து விஷத்தை கொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். பிரகலாத சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த விஷத்தை குடிச்சு கூட அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவன் பரம பாகவதோத்தமன். அதனால் பரமசிவனோட கழுத்தில் பார்த்தா இருக்கும் விஷம் இருக்கும் இல்லையா. அந்த கதைகள்லாம் அந்த விஷங்கள்லாம் ஒன்றும் செய்யாதான். ஏன்னா அப்படி பகவானிடத்தில் அவள்லாம் பக்தி செய்தவர்கள். அப்புறம் சுவாமி தேசிகன் சொல்லும்போது பாலுடன் என்னன்னா இவளது பிராணனையும் உண்டான். அதனால் பாலோட சேர்த்து இவளோட பிராணனையும் உண்டான். அதுக்கு காரணம் என்னன்னா மறுபிறவி இல்லாமல் செய்வதற்காக என்ன பண்ணான்னு கேட்டால் பாலோட சேர்ந்து பிராணனையும் உண்டான். இந்த செயலை நினைக்கிறவர்களுக்கும் மறுபிறவி உண்டாகாம். இந்த மாதிரி இந்த வரலாற்றை இந்த கதையை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கும் இந்த செயலை எல்லாம் பண்ணுறவாளுக்கு எல்லாருக்குமே கேட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் அவளுக்கு மறுபிறவி கிடையாதாம். அதனால் இவன் பல குழந்தைகளை கொண்டிருந்த போல இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் முதல்ல ட்ரையல் பார்ப்பா இல்லையா. அதனால் கம்சனோட உத்தரவு அங்கே குழந்தைகள்லாம், ஏன்னா எந்த குழந்தை கண்ணன்னு தெரியாது. அதனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, பூதனை அமைச்சு முதல்ல போய் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணு, அங்கே மாதிரி பால் கொடுக்குற மாதிரி போய் விஷத்தை தடவை கொடு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். அங்கே இருக்கிற குழந்தைகளாம் அழிஞ்சு முதல்ல கண்ணனும் அழிந்து போயிடுவான், இறந்து போயிடுவான். அதனால் நம்ம கண்ணனை கொலை பண்ணிடலாங்கிற ஐடியா பண்ணியிருக்கான் அவன். பெருமாளோட ஐடியா அவனுக்கு தெரியுமா இல்லையா, தெரியாது இல்லையா. அதனால் பல குழந்தைகளை கொண்டிருந்த போதும் அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் பகவானை அழிக்க வேண்டும் என்ற கருத்துடையவளாக இருந்த போதிலும் அவனுக்கு பாலை கொடுத்த பகுதியால் நல்ல கதியை அடைந்தான். காரணம் என்னன்னு கேட்டால் பகவானுக்குன்னு பிரசாதம் எடுத்துன்னு வந்தா இல்லையா. தன்னோட பாலை கொடுக்கணும், பாலோட சேர்ந்து விஷத்தை கொடுத்தாலே தவிர பால் கொடுக்கணுங்கிற பிரசாதம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது இல்லையா பகவானுக்கு. அதனால் அவளுக்கு நல்ல கதை கிடைச்சிதான். அதுதான் அங்கே மனதில் எவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் பகவானுக்கு என்று ஒரு பொருளை அர்ப்பணம் செய்தால் விஷமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான். மனசில்
நிறையா பேருக்கு பல தீய குணங்கள் தீய எண்ணங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் போய் பெருமாளுக்குன்னு பிரசாதம் கொடுக்கணும்னு மனசில் நினைச்சாலே போகிறோம். அந்த தீய குணங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அழித்து விட்டு அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த போதனை எப்படி ஏற்றுக்கொண்டானோ, போதனைக்கு எப்படி சம்ஹாரம் பண்ணி மோட்சத்தை கொடுத்தானோ அப்படி எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்று இங்கே விசேஷமாக அனுபவிக்கிறாளுங்க. அதனால் பூதனா மோட்சமாகிறது. பூதனை இறந்த உடனே பூதனை உயிரெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா, பூதனையோட உயிரை குடித்தான். உயிரை குடித்த உடனே அந்த பூதனை இறந்த உடனே என்னாகும் கேட்டால் அப்படிப்பட்ட உருவம், அப்படிப்பட்ட பெரிய உருவம் பூதனை இறந்த சத்தம் அவளுக்கு சப்தம் பெருசாக சத்தம் கேட்டது. ஏன்னா யாருக்குமே தெரியாது, இது யாருக்கு 2 பேருக்கு தான் தெரியும். கண்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும், பூதனுக்கு தெரியும். விஷப்பாலாம் கொடுத்தா அந்த பேச்சு வந்திருக்கா. அதனால் அவள் உயிரை உண்டோடனே அவள் போய் படாலும் விழுந்தாளாம். விழுந்தோடனே பெரிய சத்தம் கேட்டு தான் எல்லோரும் எழுந்து பார்க்குறா. பார்த்தா இந்த குழந்தை படுத்துன்னு இருக்கு. குழந்தை அவளோட மேலே மார்பகத்தில் பால் அருந்துருக்கு. அவள் பூதனை கீழே இறந்து கிடக்கான். அப்படிப்பட்ட பெரிய உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போனாங்க அந்த காட்சியை அங்கே பார்க்கும்போது. அதனால் உடனே அவளுக்கு சடங்குகள்லாம் பண்ணணும் இல்லையா. அதனால் அவளை தெருக்கோடியில் அழிச்சுன்னு கொண்டு போய் வச்சு அவளை கொளுத்தினாலாம். அதனால் அவளுக்கு கொளுத்தும் போது, நெருப்பு வச்சு கொளுத்தும் போது கொளுத்தப்பட்ட இவளுக்கு என்னென்னா உடல்ல இருந்து சந்தன புகை வாசனை வந்துதான், அகில் புகை வாசனை வந்துதான், குங்குலிய புகை வாசனை வந்தாம் என்று அப்படி சந்தேகத்தால் அப்படி ஒரு வாசனை. என்னன்னு கேட்டால் அவளோட உடம்பை அப்படி எரிக்கும் போது உடம்புல அத்தனை வாசைகள்லாம் வந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவள் பகவானோட அப்படி சேர்த்து அணைச்சிட்டு இருந்தா இல்லையா. அதனால் பகவானுக்கு அப்படிப்பட்ட வாசனைகள்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சேர்த்து அவனோட ஸ்பரிசம் பட்டத்தினால அவளுக்கு அவளை எரிக்கும்போது உடலில் அவளை வாசனை அப்படி பட்டோன்னே இப்போ சென்டெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா. அதனால் பர்ஃப்யூம்லாம் நிறையா பல விதமான பர்ஃப்யூம்லாம் வருது. சாதாரண உடம்பு தான் இருக்குது. இந்த பர்ஃப்யூம்லாம் போட்டோடனே உடம்புல எவ்வளோ ஸ்மெல்லாம் வருது இல்லையா, வாசனைகள்லாம் வருது. அப்படி ரோட்டில் போகும்போதே பார்த்தா அப்படி ஒரு வாசனை அடிக்கும். நிறையா வீட்டில் பார்த்தா லெஃப்ட்டில் போகும்போது லெஃப்ட்டுக்குள்ளே ஏறினா அவள் போயிட்டு பார்த்தா யாரோ போயிருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே அந்த வாசனையோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது எம்பெருமானோட ஸ்பரிசம் பட்டு அவனோட சுகந்தங்கள்லாம் வாசனைகள்லாம் அவளோட உடலில் பரவி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வாசனைகள்லாம் கிடைக்கிறதாம். சந்தன புகை வாசனை, அகில் புகை, குங்குலியம், அப்படி வாசனைகள்லாம் விசேஷமாக இருக்கும். அதனால் துவத்பூதஸ்தனங்கிறது நாராயணியத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை. அப்படி எம்பெருமான் திருமேனி சம்பந்தம் பட்டதாலே இவளது உடலை இப்படி வாசனையெல்லாம் மிளர்கிறதாம் என்று விசேஷமாக அனுப்பிக்கிறார். பூதனா சம்ஹாரமாச்சு. பூதனைக்கு மோட்சங்கள்லாம் கொடுத்தார் பெருமாள். அப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அப்படி பூதனா சம்ஹாரமாச்சு. என்ன எதுக்கு சொல்லணும் பூதனையோட சம்ஹாரத்தை பற்றியே? இப்போ தூங்கின்னு இருக்காளே, தூங்கின்னு இருக்கிறவளுக்கு எதுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு கேட்டால், இவ தூங்கின்னு இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டது, கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி விஷயத்தை சொன்னால் திடுக்குன்னு எழுந்துப்பாளோ அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்லலாம் இந்த கதையை. அப்படியே ஒன்றும் தூங்கின்னு இருக்கா. என்ன காதில் விழுந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவள்லாம் பின்னாடி பார்க்கும்போது எம்பெருமான பகவான் அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உள்ள கோயிலில் வச்சுன்னு இருக்கா. இவளுக்கு சொல்லுது காதில் விழலை. அதனால் எழுப்பி பார்க்குறா. ஒன்று ஒரு விஷயமாக சொல்லி எழுப்புறா. அதனால் பூதனை சம்ஹாரமாச்சு, பூதனா மோட்சமாச்சு, பூதனை கதையெல்லாம் சொல்ல ஒன்றும் நடக்கலை, தூங்கின்னு இருக்கா. அடுத்தது இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வெளியில் இருக்கிற பெண்கள் உள்ளே இருப்பவளை பார்த்து பூதனை வரலாற்றை சொன்னோடனே திடுக்கிட்டு எழுந்திருப்பா என்று எண்ணினோம். ஆனால் குலசேகர் ஆழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த ஆழ்வார் என்னன்னா ராமனிடத்தில் ராமன்கிட்ட மிகுந்த பக்தி அவருக்கு. ஆராத்திய தெய்வம் ராமன் தான் குலசேகர ஆழ்வாருக்கு. அப்போது அவருக்கு ராஜாவாக இருப்பார். குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருப்பார். அரசாட்சி புரிந்தெல்லாம் வரார். அங்கே குலசேகர ஆழ்வார் சரித்திரத்தை பார்க்கும்போது குலசேகர ஆழ்வார் ராஜாவை மாறினோடனே முதல்ல அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டால் எல்லார் வீட்லேயும் தினம் ராமாயணம் படிக்கணும். அதாவது ராமாயணத்தை படிக்கணும். ராமாயணம் தெரிஞ்சவா அவா படிக்கணும், இல்லை பௌராணிகளை வரவழைச்சு ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டால் தானும் ராமாயணம் படிப்பாராம். அங்கே பௌராணிகளெல்லாம் வரவழைச்சு தினம் உட்காந்து ராமாயணம் படிக்க சொல்லி கதையெல்லாம் கேட்பாராம். அப்போது கதையெல்லாம் கேட்கும்போது பௌராணிகர் ராமாயணம் சொல்லும்போது ராமாயணம் வாசிக்கும்பொழுது அந்த ராமாயண கதாபாத்திரமாக மாறிடுவார். அதனால் ராமாயண கதாபாத்திரமாக மாறி ராமன் பிறந்த உடனே நல்ல தானங்கள்லாம் செய்வாராம். அப்புறம் சீதா கல்யாணம்னா சீதா கல்யாணம் நடக்கும்போது தசரதனாக மாறி அங்கே சீதா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடும் கல்யாண கோலங்களாக இருக்குமாம். ராமன் ஜனஸ்தானத்திலே 14,000 அரக்கர்களுடன் போர் புரிகிறான் என்றான்னா பயந்து திடுக்கிட்டு எழுந்திருப்பாராம்.
அதனால் ராமனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி தன்னோட சேனைகளை திரட்டி கொண்டு கிளம்பினாராம். அதனால் ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களோடு சண்டை போடுறான் ராமன். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ சொல்லி தானும் அந்த பாத்திரமாக மாறி உடனே தன்னோட சேனைகள்லாம் கிளம்புங்கோ, சேனைகளை வாங்கோ, ராமனுக்கு ஏதோ தீங்கு ஏற்பட போகிறது, 14,000 அரக்கர்களோடு சேர்ந்து ஜனஸ்தானத்தில் சண்டை போடுறான் வாங்கோன்னு சொல்லி கூட்டிட்டு அந்த பாத்திரமாக போவாராம். திடுக்கிட்டு கிளம்புவாராம். அப்படி உள்ளே படைத்திருப்போளோ நீயும் என்னென்ன போதனையை பற்றி நாங்கள் சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்திருப்பான்னு பார்த்தோம். நீ துளி கூட அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் கலங்கி எழுந்துவான்னு பார்த்தா துளி கூட அசைய காணும் நீ. அதனால் நீ போர்வையை போத்தி கொண்டு கவலை இல்லாமல் இன்னும் தூங்குறேன். சில பேருக்கெல்லாம் காலங்காலத்தில் எழுப்பும்போது பார்த்தா இன்னும் கொஞ்சம் போர்வை போத்துன்னு தூங்குவான். ஏன்னா காலங்காலத்தில் அந்த மாதிரி இருக்கும். மார்கழி மாதத்தில் பஞ்ச விஷத்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா போல இருக்கும். குழு இருக்கும் இல்லையா, அந்த குழுவில் போர்வை போத்துன்னு தூங்கினா அந்த சுகம் அவளுக்கு. அப்படி எழுந்திருக்க மாட்டான். அதனால் மற்றொரு கதையை சொல்லுகிறாளாம், சகடாசுர வதத்தை சொல்லுகிறாளுங்க. சகடாசுரன் வதையை சொல்லும்போது பூதனை சம்ஹாரம் சகடாசுரவதம் ரெண்டும் செயலும் கிருஷ்ணன் கோகுலத்தில் வந்தவுடன் நடந்த முதல் சம்பவம். முதல்ல ஆரம்பித்தோடனே அவனோட லீலைகளில் முதல்ல நடந்த விஷயம் பூதனை சம்ஹாரம். அடுத்தது சகடாசுரவதம். தனு என்ற அரசன் என்ன பண்ணுறான்னா தன்னோட புதல்வனை கம்சனின் ஏவலாளராக வச்சிருக்கான். தனுங்கிற அரசன் தன்னோட புதல்வனை கம்சனோட அதாவது அவனுக்கு வேலைக்காரனாக இருக்கான். அவனை வண்டியாக மாற்றி வண்டியை விற்க என்ன பண்ணான். இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி தான் அந்த பண்ணணும் இல்லையா. போதனை அம்சம் மாதிரி அடுத்த போதனை சம்ஹாரம் ஆயிடுத்து. போதனை ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து சகடாசுரவதம், சகடாசுரனை அனுப்புகிறான். அங்கே வண்டியாக மாற்றி வண்டியை விற்க ஆயர்பாடிக்கு அனுப்பினார். அந்த ஆயர்பாடிக்கு அனுப்புகிறானாம். அதனால் என்னன்னு கேட்டால் வண்டி சின்ன கடன்னு சத்தெல்லாம் கேட்டு போகும் இல்லையா. அந்த வண்டி வாசலில் விற்கிறதுக்கெல்லாம் போகும் பாருங்க. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தோன்னே ஆசைப்பட்டு அம்மா அப்பா கூட்ட வாங்கித்தான்னு கேட்கும். அந்த மாதிரி கிருஷ்ணன் என்னென்னா அவனுக்கு தெரியும் சர்வ சுவாமி, அவனுக்கு சர்வ வியாபி இல்லையா, சுவாமி அவன் இல்லையா. இவாளெல்லாம் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் அதுக்கு தானே எதிர்பார்த்துன்னு இருக்கான் இல்லையா. அதனால் இதை அறிஞ்ச உடனே அந்த வண்டி வேண்டும் என்று கேட்டதால் என்ன பண்ணாலும் வண்டி வாங்கி கொடுத்தாலும். அந்த சகடம் இது அப்படிப்பட்ட வண்டி வாங்கி கொடுத்தாலாம் சகடம். அப்போ யசோதை குழந்தையை தொட்டிலில் வச்சுட்டு அவனது ரட்சணத்திற்காக அந்த சகடத்தை விட்டு போனாலாம். அதனால் யசோதை என்ன பண்ணுறான், அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வண்டியெல்லாம். அந்த பொம்மை வண்டி மாதிரி இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் குழந்தை தானே, அதனால் படுக்க விட்டுட்டு தான் வீட்டில் வேலையெல்லாம் செய்யறதுக்கோ குளிக்கிறதுக்கோ போகிறான். யசோதை போனோடனே அந்த சகடத்தை அதுக்கு காவலாக வச்சுட்டு அப்படி ரட்சணத்திற்காக வச்சுட்டு போகிறாளாம். அப்படி குழந்தைகள்லாம் கீழே விழாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு தடுப்பு வைப்பா இல்லையா. இப்போ தொட்டிலாம் பார்க்குறோம், தொட்டியில் படுக்க விட்டுட்டு போகிறா. சுற்றி 4 பக்கமும் சுவர் போல இருக்கும், வெளியில் ஒன்றும் கீழே விழாது. அதனால் அப்படி ரட்சணத்திற்காக சகடத்தை வைத்து விட்டு போனாலாம். தூங்கும் சமயத்தில் அந்த குழந்தையை அழிக்க எண்ணினான் சகடாசுரன். இதை பார்த்துன்னு இருக்கான். வண்டி வந்திருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இவாளெல்லாம் யாரும் இல்லை, இந்த குழந்தைய தூங்கின்னு இருக்கு. அதனால் அந்த குழந்தையை அழிக்கணும்னு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணானாம். சகடாசுரன் அழிக்க சகடாசுரன் என்கிற அசுரன் வந்தாங்க. கண்ணன் தூங்கி எழுவது போல் பாவனை செய்து பாலுக்காக அழுதானா. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறான், தூங்குற குழந்தையை அழிக்கணும்னு அவன் நினைக்கும் போது இவனுக்கு தெரியாத விஷயம். அதனால் பாலுக்கு அழுவது போல அவன் பாசாங்க செய்கிறான். அப்போ குழந்தைகள் அழும்போது என்ன பண்ணுமான்னு கேட்டால் கால் கையை உதச்சின்னு அழுவும் இல்லையா. ஒரு குழந்தை பசியில் அழும்போது பார்த்துருக்கும் குழந்தைகள் அப்படி கால் கையை உதச்சின்னு அழும். அப்படி அழும்போது கால்களை உதைத்து கொண்டும் அழும். அப்போ அழும்போது என்னென்னா அவனோட திருவடிப்பட்டு சகடம் உடைந்தது. வண்டியை வச்சுருக்கா இல்லையா, அந்த வண்டியை வச்சுருக்கான், பாதுகாவலுக்காக வச்சுருக்கா இல்லையா. அவனுக்கு குழந்தை படுத்துருக்கு, குழந்தைக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா. அதனால் அப்படி காலால் அப்படி உதைச்சின்னு பண்ணும்போது அந்த கால் என்ன பட்டுதான், சின்ன கால் தான். அந்த சகடத்து மேலே பட்டவுடனே அவன் திருவடி பட்டவுடனே சகடம் உடஞ்சி போச்சான். ஏன்னா அங்கே ராட்சசன் இருக்கான் இல்லையா. அதனால் சகடாசுரன் அப்படிப்பட்ட ராட்சசனை வச்சுட்டு அந்த குழந்தையை கொள்ளணும்னு அவன் ஐடியா பண்ணான். இவன் வேறு ஐடியா பண்ணி என்ன பண்ணான்னு கேட்டால் காலால் உதைச்சானான். அப்போது என்னாச்சுன்னு கேட்டால் அந்த அசுரன் அழிந்து போனான். அதனால் ஆண்டாள் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அங்கே பார்த்தா உடனே பார்க்குறா. அதனால் பூதன சம்ஹாரம் முடிஞ்சோடனே அங்கே பார்த்தா எல்லாரும் பார்த்தோடனே பூதனை மேலே உட்காந்து பெரிய விஷயம் நடக்கிறது இல்லையா, சம்ஹாரம் நடக்கிறது, பூதனையெல்லாம் கொன்றான் இல்லையா. அதனால் அடுத்த விஷயமாக இங்கே பெரிய சகடத்தை உதைக்கிறான். சகடம் உடைஞ்ச உடனே அங்கே தூளாக போகிறது. அசுரன் கீழே விழுந்து கிடக்காமங்க. அதனால் அதை உடைச்ச உடனே பார்த்த வாழலாம் வர, திரும்பி யசோதையெல்லாம் வர பார்க்கும்போது சகடம் உடஞ்சி கிடக்கு. கீழே பார்த்தா அசுரன் கிடக்கான். அதனால் அப்படி பார்த்தபோது பிஞ்சு போன்ற கண்ணனுக்கு என்ன நேரமோ என்று பயந்து திருவடியை பிடித்து ஒத்தனம் கொடுத்தாளாம். அதனால்
யாருக்கும் அந்த பாகவதத்தில் இன்னும் விசேஷமாக சொல்லார். அதனால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணால் கண்ணனுக்கு இது மாதிரி இதெல்லாம் ஏற்படுமோ என்று திருஷ்டிகள்லாம் நிறையா அதை விசேஷமாக பாகவதத்தில் அனுபவிக்கும் போது அனுபவிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் அது ஒரு விஷயத்தை ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறாங்க, கிருஷ்ண லீலைகளை. அப்படி சகடாசுர வதத்தை ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறா, பூதனா மோட்சத்தை விசேஷமாக அனுபவிக்கிறா. அதனால் உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால் உத்தரம் கொடுத்தாலும், அப்படிப்பட்ட பிஞ்சு கால் இல்லையா, அந்த காலால் இப்படி கடினமான அந்த சகடத்தை போய் உதச்சி நொறுங்கி போயிடுத்தேன். ஸோ அதனால் அந்த காலுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று அப்படி காலுக்கு உத்தரம் கொடுத்தாலாம். அதனால் அங்கே வந்து பார்த்தோடனே அந்த உழைத்திருப்பதை பார்த்த யசோதை கண்ணனுக்கு நேரிடமும் பயந்து திருவடியை உத்தரம் கொடுத்தோடனே அங்கே என்ன யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அதனால தான் பார்த்த நிறைய இடத்துல கிருஷ்ணனுக்கு உத்தரம் கொடுக்கணுங்கிறது அந்த திருவடியை தொடரத்துக்கு கிடைக்கணும் இல்லையா. அதனால் நிறைய இடத்துல பார்க்கலாம் திருவடியை வச்சு யசோதைக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கலனால என்ன தவம் செய்தேனும் பாட்டுகள்லாம் பாடுறா இல்லையா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கிடைச்சி தான் யசோதைக்கு அவனோட திருவடிக்கு உத்தரம் கொடுக்குற மாதிரி. வண்டி உடைஞ்சதும் தூள் எதுவும் இல்லையாம். வண்டி உடைஞ்சு போச்சு, ஆனால் தூளே இல்லையாம். எம்பெருமானத்தின் சுத்த சத்துவமான திருமேலையில் இவன் புகுந்து விட்டான். அதனால் எல்லாருக்கும் வந்து ஒரு சாபத்தினால இந்த மாதிரி ஆயிருக்காளே தவிர அதுக்கு காரணம் வந்து அவளுக்கு பிராயச்சித்தமாக மோட்சம் கிடைக்கணும், அதுலேருந்து விடுபடணும்னு பெருமாளை தவிர வேறு யாருமே கிடையாது இல்லையா. அதனால் பார்க்குறோம். அதனால தான் போகிறா இல்லையா, தேவர்கள்லாம் போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இவாளெல்லாம் ராட்சசர்கள்லாம் அசுரர்கள்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் போது அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னா பெருமாள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவன் ஏதோ அவதாரம் எடுத்துன்னு வரான். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவளுக்கு அந்த மாதிரி விதி ஏற்பட்டு விட்டது. அதுலேருந்து காப்பாற்றணும், இவ்வாறுகளையும் காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் யாராக இருந்தாலும், அதனால் விரோதிகளாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன். அதனால் பகைவர்களாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். ஏன்னா படைச்சது அவன் தான் இல்லையா. அதனால் அப்படி சகடாசுரன் வந்து உடஞ்சி போனோடனே பார்த்தா அந்த அசுரன் போனோடனே எந்த விதமான தூளும் இல்லையாம். அதனால் அவன் பெருமாள் திருமேனியோடு ஐக்கியமாயிட்டான் அவன். அதனால் சாயுஜ்யம் பெற்று விட்டான் என்று சொல்லலாம். அப்படி ஐக்கியமாகி சாயுஜ்யம் பெற்று விட்டான். அதனால் ரஜோகுணம் இல்லை என்றார் நாராயண பட்டத்திரி. அந்த அசுரனுக்கு ரஜோகுணமே கிடையாது. அதனால் சாயுஜ்யம் பெற்றான்னு கேட்டால் அவன் வந்து சத்துகுணமாக ஆகி எம்பெருமானோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டான்கிறான் நாராயண பட்டத்திரியில் ஸ்ரீமன் நாராயணியத்தில். அப்புறம் நடந்த கால்கள் நொந்தவோ என்று ஆழ்வார்கள் அதனால் வருந்தினார்கள். அவனால் நடந்த கால்கள் நொந்தவோ ராமாயணத்தில் சொல்லும்போது அப்படி நடந்து போகிறான் இல்லையா. அப்படிப்பட்ட திருவடிக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று நடந்த கால்கள் நொந்தவோ என்று ஆழ்வார்கள் வருந்தினார்களாம். ஆழ்வார்கள் பார்த்தா நம்ம ஆழ்வார் பார்க்கும்போது வாமனாவதாரத்தில் பெருமாளுக்கு திருமேனியில் அவனோட கால்களை வச்சுன்னு 3 அடி அளக்கும்போது அந்த கால்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று வருந்தினாராம். அப்படி அங்கே வருந்தினார். ராமாவதாரத்தில் ராமன்லாம் நடந்து போகிறானே, அப்படிப்பட்ட அவனோட திருவடிக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று வருந்தினாலும் நடந்த கால்கள் நொந்தவோ. அப்புறம் சகடத்தை உதைத்தால இப்படி சகடம் நோவு ஏற்பட்டுமோ என்று யசோதை வருந்தினாள். ஆனால் பெருமாளோட பலவித அவதாரங்களில் பலவிதமாக நடக்கும்போது அவள்லாம் வருத்தம் அப்படி யசோதைக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் கண்ணனுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று உத்தரம் கொடுக்க என்ன பாக்கியம் பெற்றாலோ யசோதை. வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வெத்தினை. அதனால் இப்படிப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து பார்த்தா கூட சகடாசுரவதமாக இருக்கட்டும், கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று கதையெல்லாம் வழியில் இருக்கிறவா சொன்னோடனே அப்படியா கண்ணனுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி பயந்துன்னு எழுந்திருப்பான்னு பார்த்தா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதுவும் காணும், தூங்கிட்டு இருக்கா. இன்னும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. அப்புறம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் ஜெகத் ரக்ஷகன் இல்லையா, பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கான், சயனிச்சுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட வெள்ளத்தரவில், அரவில்னா பார்க்கடலில் அந்த பாம்பில் படுத்துன்னு இருக்கான் இல்லையா. வெள்ளத்தரவில்னா அப்படி அரவுன்னா பாம்பில் படுத்துன்னு இருக்கான். வித்தினைன்னு விதைகளில் வந்து வித்தினைன்னு வந்து சீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, விதைகள். அந்த விதைகளை வந்து நாற்றங்காலில் விதைத்து பின்னாடி எடுத்து வயலில் நடுவோம். எந்த செடியாக இருந்தாலும் சரி சின்ன விதைகள்லாம் முளைக்க போடுவோம். அந்த நாற்றங்காலில் நெல்லெல்லாம் போகும்போது அந்த காலத்தில் வயல்வெளிகள்லாம் பார்க்கும்போது நாற்றங்காலில் போய் முதல்ல நெல்லெல்லாம் விதைச்சிட்டு வருவாள். அது முளைச்சிட்டு வந்து அப்புறம் அதை பிடுங்கி பயிரை பிடுங்கி நடுறதுன்னு சொல்லிட்டு நடுவெல்லாம் நடுவாள். அப்படி விதைகள் நாற்றங்காலை விதைத்து பிறகு எடுத்து நடுவார்கள். அப்புறம் அதுபோல் விதையான பகவானை வந்து நாற்றங்கால் ஆகிறபடியால் விதைத்து அதிலிருந்து சம்சாரம் என்கிற வயலில் அவதாரம் எடுக்கிறான். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால், அதனால் அப்படி விதைகள்லாம் விதைச்சு
அதனால் பகவான் வதித்து அதிலிருந்து சம்சாரம் என்கிற வயலில் அவதாரம் எடுப்பது அப்படிங்கிறாலும் வியாக்கியாதாக்கள் விசேஷமாக. இதுவரையில் பிறந்த பிறப்பு போதாதென்று மறுபடியும் அவதிப்படுவதற்காக க்ஷீராப்தி என்ற நாற்றங்கள் அவன் பிறக்கும்போது என்னன்னு கேட்டால் அப்படி பிறந்து அது மாத்திரம் போராது என்கிறதுக்கோசரம் தான் பிறப்பு அவதாரங்கள்லாம் எடுக்கிறது சொல்லலாம். அதனால் பல பிறப்பும் பிறந்தான் இல்லையா, அவதாரங்கள்லாம் எடுத்து அப்படிப்பட்ட பிறப்பு போதாதுன்னு மறுபடியும் அவதிப்படுவதற்காக. ஏன்னா அவதிப்படுதுன்னு அவனுக்கு வேலை என்ன, மற்றவாளோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கணும். வேலை வந்துட்டே இருக்குது, வரிசையாக அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது, கஷ்டங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. அப்படி பார்த்துட்டே க்ஷீராப்தியில் படுத்துன்னு இருக்கான். க்ஷீராப்தியில் என்கிற நாற்றங்காலில் கண்ணனாக கல்கியாகவும் என்றும் கார்வண்ணனே என்றும் ஆழ்வார்கள் சொல்லுகிறார். அப்படியே படுத்துனுக்கான், கண்ணனாகவும் கல்கியாகவும் படுத்துனுக்கான், சயனிச்சுருக்கான். க்ஷீராப்தியில் போராதுன்னு காத்துனுக்கான். அதனால் உயிலமர்ந்த வித்தினை அவனும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம். பொழுது விடிஞ்சதற்கு அடையாளமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளமாக பட்சிகள்லாம் சொல்கிறது, பட்சிகள்லாம் கூவுறது, பட்சிகள்லாம் சத்தம் போடுறது. ஏந்துக்கலையா, சத்தம் கேட்கலையா? இவெல்லாம் முனிவர்கள்லாம் என்ன ஹரி ஹரின்னு காலங்காலத்தால் ஏந்துண்டு தன்னோட உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமான 7 முறை ஹரி ஹரின்னு சொல்ல சத்தம் கேட்கலையா அவனுக்கு? பட்சிகளோட சத்தம் கேட்கலையா? அப்புறம் அப்படி இருந்தும் சகடாசுரவதமாக இருக்கட்டும், போதனையோட சம்ஹாரமாக இருக்கட்டும், அந்த கதைகள்லாம் சொல்லி கூட ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட நீ ஏந்துக்கலையே. அதனால் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளெழுந்து அரியன்ற பேரரவும். காலம்பரை ஏந்தினோடனே ஹரியோட நாமத்தையும் வெளியில் சொல்லும்போது நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம காலம்பரை ஏந்தினோடனே முதல்ல ஏந்தினோடனே பெருமாள் கண்ணை முடிந்து ஹரி 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 ஹரின்னு 7 முறை சொல்லணும். வெளியில் ஆற்றுலேருந்து கிளம்பி ஏதாவது வெளியில் வேலைக்காக போகும்போது பார்த்தா கேசவனையும், சாப்பிடும்போது கோவிந்தனையும், சாப்பிடும்போது கோவிந்தா 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 சொல்லி சாப்பிடணும். தூங்கும்போது மாதவனை, படத்துக்கு போகும்போது ராத்திரி படத்துக்கு போகும்போது மாதவனை நினைக்கணும். அப்புறம் தூங்கி எழும்போது ஹரிஹர்ன சத்தத்தோடு எழுந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சத்தத்தை வாழலாம். சத்தம் சொல்கிறது கேட்கலையா? உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். வித்தினைங்கிறதுக்கு இன்னும் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. வித்தினைன்னா விதைகள் நாற்றங்காலில் விதைத்து பிறகு எடுத்து வயலில் நடுவது வழக்கம். அதுபோல் விதையான பகவான் என்ன பண்ணுறான்னா நாற்றங்காலாகிற வித்தைத்தாம் என்ன பண்ணுறான்னா அதிலிருந்து சம்சாரமாகிய வயலில் அவதாரம் எடுப்பது. அப்படி என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் இன்னும் மேற்கொண்டு. அப்படிப்பட்ட அவதாரம் என்ன பல அவதாரங்களாம் எடுப்பான். அதனால் எடுத்த போது இதிலிருந்து பிறந்த பிறப்பு போதாதென்று மறுபடியும் அவதிப்படுவதற்காக க்ஷீராப்தியில் படுத்துவதற்காக சொல்லலாம். அதனால் கண்ணனாம் கல்கியாம் கார்வண்ணனே என்று ஆழ்வார் சொல்லதாக அனுபவித்தோமுங்க. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பெருமாள் என்ன அது மேலே சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், மத்யமாகவும் பூர்வமாகவும் என்பது பல அவதாரங்கள் எடுத்தான். இந்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள் என்று நினைக்க வேண்டாம். 10 அவதாரங்கள் தான், 10 அவதாரங்கள் தான் மாற்ற நமக்கு தெரியும், நினைக்க வேண்டாம். நிலவரம்பில் பலபிறப்பா என்கிறார் ஆழ்வார். அதனால் நிலபிறப்பில் பார்த்தா நாராயணியத்தில் பார்க்கலாம். நாராயணியத்தில் பார்த்தா 10 அவதாரம் மாத்திரம் சொல்ல, மற்ற அவதாரங்கள்லாம் 24 அவதாரங்கள்லாம் பேசுகிறாங்க. நிலவரம்பில் பலபிறப்பா என்கிறார்கள் ஆழ்வார். எப்படி பலபிறப்பும் பிறந்து இன்னும் பிறக்க வேண்டும் என்கின்றார். அதனால் பார்க்கடல் அடைந்தான். அதனால் பிறந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கடலில் போய் படுத்துட்டானாம். அதனால் சுவாபதேசமாக இந்த பாசுரத்திலே உட்பொருளாக இந்த பாசுரத்திலே ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமானுடையும் இவர் அனுகிரகம் பெற்ற ஆச்சாரர்களுடைய கிருபையினால் பிரணவத்தின் அர்த்தத்தை உபதேசம் பெற்று அதன் அறிவால் அகங்காரலை ஒழிக்க வேண்டும். இப்படி ஆச்சாரர்களோட உபதேசத்தினால கிருபையினால அவர் பகவானோட அனுகிரகம் பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பெற்று கிருபையினால பிரணவத்தின் அர்த்தம் பிரணவாகாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரணவத்தோட அர்த்தத்தை உபதேசம் பெற்று அதன் அறிவால அகங்காரலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறாளாம் இந்த பாசுரத்திலே. சம்சாரம் என்கிற இந்த உலகத்திலே வைராக்கியம் பெற்று அதோடு கூடிய ஆச்சாரர்களை மனதில் தியானம் பண்ணி எம்பெருமானிடம் சென்று என்னுடைய கஷ்டங்களை போக்கெடுத்து நற்கதியை தர வேண்டும் என்று கேட்பதாகவும். அதனால் இவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவள்லாம் ஆச்சாரர்களை மனசில் தியானம் பண்ணிக்கணும். ஆச்சாரியனை தியானம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். குருவை நினைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் ஆச்சாரர்கள் தியானம் பண்ணி அவளை தியானம் பண்ணாலே அவள் அழிச்சுன்னு போவா. பெருமாட்டை அழிச்சுன்னு போகணும்னு சொன்னால் முதல்ல ஆச்சாரர்களை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளை அழிச்சுன்னு போகணும். பெருமாளை சேவிக்கணும். பெருமாளோட சேர்ந்து ஆச்சாரர்களோடு சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணுவோம் இல்லையா? பெருமாள் மங்களாசாசனம் ஆச்சாரர்கள் இந்த பெருமாள் கோயிலில் திருப்பதியில் மங்களாசாசனம்,
அதனால் காஞ்சிபுரத்தில் மங்களாசாசனம் ஒரு கோயிலில் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் போது கூட சேர்ந்து நம்ம சேவிக்கிறோம். அதனால் அப்படி ஆச்சாரியர்களை முன்னிட்டு நம்ம பெருமாளை சேவிக்கும் போது அவர்கள் எம்பெருமானம் சென்று தன்னுடைய ஆச்சாரியர்களை மனதில் தியானம் பண்ணிட்டு தன்னோட கஷ்டங்கள்லாம் அங்கே சொன்னாலே கஷ்டங்களை போக்கெடுத்து நற்கதையை தர வேண்டும் என்று கேட்பதாகும். அதனால் அவன் உள்ளம் குளிர்ந்து பலனை அளிக்கின்றான். அதனால் ஆச்சாரியன் மூலமாக இவாளெல்லாம் என்னை சேவிக்கிறாளேன்னு சொல்லிட்டு மனம் குளிர்றானாம். அதனால் காட்டப்படுகிறது. அதனால் புல் என்பது ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமான். அவன் பிரம்மா முதற்கொண்டு நம் அனைவருக்கும் வேதார்த்தங்களை உபதேசிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படிப்பட்ட எல்லா வேதார்த்தங்களை உபதேசிக்கிறான். அவன் அருள் பெற்ற ஆச்சாரர்களும் புல்லாகிறார்கள். அப்படிப்பட்ட அவனோட பகவானோட அருள் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவளும் புல்லாகிறார்கள். அதனால தான் புல்லும் சிலம் வினகான்னு சொல்லும் வியாக்கியானத்தில் உட்பொருளாக இதை அனுபவிக்கிறாள். இந்த பாசுரத்தை முடித்து மேற்கொண்டு அடுத்த பாசுரத்துக்கு நாளை கீசுகீசந்தங்கம்னு பாசுரத்தை போகலாம். ஏன்னா தூங்குறவாளை எழுப்பணும். ஒத்தத்தராக எழுப்ப ஆரம்பித்தாச்சு. முதல் பெண்ணை எழுப்பும்போது முதல் தோழி எழுப்பும்போது இவாள் அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி எழுப்புறான். இன்னும் ஏந்துக்கலையே தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். அந்த அடையாளம் சொல்லி கூட ஏந்துக்கல, தூங்கின்னு இருக்கா அந்த பெண்ணு. அதனால் தூங்கிட்டே இருக்கட்டும். ஓகே, பாக்கி அந்த பொண்ணு எழுந்தினோடனே அடுத்த பொண்ணை போய் எழுப்ப நாளைக்கு போகலாம். சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துகோ அழகவனிகிராபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.